சாப்டர் 4 லெட்ஜர்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். இந்த சம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா இங்க பேலன்ஸ் பண்ணதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வெறும் போஸ்டிங் மட்டும் பண்ணிருப்பேன். ஓகேவா? அதனால மறுபடியும் அந்த சம்மை எப்படின்னு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் அண்ட் போஸ்ட் தேம் டு லெட்ஜர்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான கொஸ்டின் எப்படி இருக்கு, நமக்கு ஜேர்னல் எப்படி போடுவோம், அதுக்கு எப்படி டிரான்சாக்ஷன் நமக்கு கொஸ்டின் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜேர்னல், அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், லெட்ஜர், இதுக்கெல்லாம் கொஸ்டின்ஸ் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாவே நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ கொஸ்டினை 2-3 தடவை ரீட் பண்ணிட்டு தான் நீங்க சம் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். இப்போ பிசினஸ் வச்சு கேஷ் வச்சு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப பிசினஸ்க்குள்ள என்ன வருது? கேஷ் வருது. கேஷ் நமக்கு பிசினஸ்க்கு உள்ள வந்தா கேஷை நம்ம டெபிட் பண்ணுவோம். ஓகேவா? வெளியில போனா கிரெடிட் பண்ணுவோம். இப்ப நமக்கு உள்ள வந்திருக்கு, டெபிட் பண்ணிருக்கோம், கேபிட்டலா வந்திருக்கு. அதனால கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேபிட்டல் அக்கௌண்ட். எல்லா சம்முக்குமே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கேஷ் டு கேபிட்டலா தான் இருக்கும். இதுக்கும் நம்ம கேஷ் டு கேபிட்டல்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மட் பார்த்துக்கலாம். நான் இப்போ ரூல்டு நோட்ல ஒயிட் நோட்ல எழுதியிருக்கேன். ஓகேவா? நார்மல் நோட்ல இது பார்த்துக்கோங்க. இது டேட் காலம், இது பர்டிகுலர்ஸ், இது எல்எஃப், அதாவது லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். இப்போ லெட்ஜர் நோட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். அதாவது டெபிட் கிரெடிட்டுக்கு லெட்ஜர் நோட்ல நமக்கு ரெண்டு காலம் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் நோட்ல நடுவுல இங்க எல்எஃப்னு சொல்லிட்டு ஒரு குட்டி காலம் இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது டேட். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் நான் லைன் டிரா பண்ணி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு என்னது? கேஷ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேபிட்டல் அக்கௌண்ட், ஜான்வரி 1. அடுத்தது ஜான்வரி 5, பெய்டு இன்டு பேங்க். ஓகேவா? என்ன பே பண்ணிருக்கோம்? கேஷ் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல பே பண்ணிருக்கோம். அப்ப பிசினஸ் விட்டு கேஷ் வெளியில போகுது. கேஷ் வெளியில போனா கேஷ் நம்ம கிரெடிட் பண்ணுவோம். கிரெடிட் பண்ணுவோம்னா டு கேஷ் அப்படின்னு போடுவோம். இப்போ நமக்கு கேஷ் பேங்க் பிசினஸ்ல இருந்து கேஷா வெளியில போயிருக்கு, பேங்க் மூலியமா உள்ள வந்திருக்கு. இப்ப பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட். ஜான்வரி 5 பேங்க் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட். பேங்கை டெபிட் பண்ணிருக்கேன். டெபிட் பண்றதுனா அந்த அமௌண்ட்டை டெபிட் காலம்ல என்டர் பண்றது. இங்க பக்கத்துல டெபிட்னு எழுதுறது. டு கேஷ்னு போட்டிருக்கேன். கிரெடிட் பண்ணிருக்கேன். கிரெடிட் பண்ணும்போது நம்ம டு கேஷ், டூன்னு போட்டு தான் போடுவோம். கேஷை கிரெடிட் பண்ணிருக்கேன், அதாவது கிரெடிட் காலம்ல அந்த அமௌண்ட்டை போட்டிருக்கேன். எப்பவும் நமக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலா வரணும் எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே. அடுத்தது ஜான்வரி 7, பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராம் ஃபார் கேஷ். ஓகேவா? நம்ம ராம் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கேஷ் அப்படின்ற வேர்டு கொடுக்கலனா இது நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ். இங்க நமக்கு கேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணா கேஷ் நம்ம தான் பே பண்ணுவோம். சரிங்களா? அப்ப பே பண்ணும்போது பிசினஸ் விட்டு கேஷ் வெளியில போகும். அப்ப கேஷ் என்ன பண்ணணும்? டு கேஷ்ன்னு கிரெடிட் பண்ணும். இங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு டெபிட் பண்ணுவோம். இங்க ஜான்வரி 7 பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட் 1000. நரேஷன்ல நான் எழுதியிருக்கேன். பீயிங்ற வேர்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். இது நமக்கு சிங்கிள் சைடு தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அக்கௌண்ட் ஷீட்ல நம்ம ஜேர்னலுக்கு சிங்கிள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வெறும் 3 என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜேர்னல் முடிஞ்சாச்சு. அடுத்தது லெட்ஜர் போட போறோம். ஜேர்னல் போட்டா அடுத்த ஸ்டெப் தான் லெட்ஜர் போடுவோம். இப்போ லெட்ஜர் ஏன் போடுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜேர்னல்னா என்ன? நம்ம பிசினஸ்ல டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாள் நமக்கு பிசினஸ்ல கேஷ் சம்பந்தப்பட்டு நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம என்டர் பண்றது தான் ஜேர்னல். எப்படி என்டர் பண்ணுவோம்? டெபிட், கிரெடிட் அப்படின்னு 2 ஆஸ்பெக்டா பிரிச்சு என்டர் பண்ணுவோம். ஸோ இப்படியே நம்ம ஒரு மாசம் ஃபுல்லா என்டர் பண்ணிட்டே இருக்கோம். கடைசியா நம்ம மந்த் எண்டில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? டோட்டலா நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், டோட்டலா எவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கோம், கேஷ் நமக்கு எவ்வளோ பிசினஸ்க்குள்ள வந்துச்சு போச்சு, கேபிட்டல் இந்த மந்த் ஃபுல்லா எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், அப்புறம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பே பண்ணிருக்கோம், இதெல்லாமே நமக்கு மந்த்லி வைஸா நமக்கு அந்த கணக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம லெட்ஜர் அப்படின்றத ஒன்று ஓப்பன் பண்ண போறோம். இப்போ லெட்ஜர்ல என்ன பண்ணுவோம்னா, இங்க கேஷ், கேபிட்டல், பேங்க், பர்ச்சேஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? இதுக்கு எல்லாமே நம்ம தனித்தனியா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். தனித்தனியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த மந்த் ஃபுல்லாமே நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம், ஓகேவா, அப்புறம் எவ்வளோ கேஷ் வந்துச்சு போச்சு, இந்த மாதிரி தனித்தனி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த மந்த் எண்டில் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, பேலன்ஸ் எல்லாம் நமக்கு டெபிட் பேலன்ஸா இருக்கா, கிரெடிட் பேலன்ஸா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ லெட்ஜர் போடுறோம்.
இப்போ ஜேர்னலுக்கு அடுத்தபடியாக லெட்ஜர் போகிறதுக்கு என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை அக்கௌண்ட் இருக்குது, என்னென்ன அக்கௌண்ட்டுக்கெலாம் நம்ம இப்போ லெட்ஜர் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணால் ஒரு டிரான்சாக்ஷனாக பார்த்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் கேஷ் இருக்குது ஃபஸ்ட்டு, இப்போ கேஷ் ஒரு அக்கௌண்ட். அடுத்தது கேபிட்டல் இருக்குது, அப்போ கேபிட்டலும் ஒரு அக்கௌண்ட்டு. ஓகேவா, நம்ம இப்போ கேஷ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவோம். அடுத்த டிரான்சாக்ஷனில் பாருங்கள் பேங்க் இருக்குது, அப்போது பேங்க்கும் ஒரு அக்கௌண்ட், பேங்க்குக்கும் நம்ம ஒரு அக்கௌண்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். மறுபடியும் கேஷ். ஓகேவா, கேஷ் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்லேயே இருந்துச்சு, இப்போ ரிப்பீட்டடாக இருந்தால் அதை நம்ம போட தேவையில்லை. அடுத்தது பர்ச்சேஸ், பர்ச்சேஸ்க்கும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், மறுபடியும் கேஷ். ஓகேவா, மொத்தம் நம்ம டோட்டலாக இதுக்கு எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். நமக்கு கேஷ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, ஸோ கேஷுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ அதை நம்ம ரிப்பீட்டடாக டோட்டல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்துக்கோங்க, மொத்தமாக 1 2 3 4 கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கேஷ் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். இப்போ லெட்ஜருக்கான ஃபார்மேட்டை பாருங்க. லெட்ஜர் நோட்ல லெட்ஜர் வந்து நம்ம டபுள் சைடு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஜேர்னல் வந்து சிங்கிள் சைடு தான். அப்போ உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, அதை பிரித்து வச்சு நீங்கள் டபுள் சைடுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இப்படி ஒரு ஷீட்டாக கொடுப்பாங்க. ஓகேவா, ஷீட் மாதிரி தான் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் அப்போ ஷீட்டாக கொடுக்குறாங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்ல நீங்கள் ஜேர்னல் போட்டுடலாம். போட்டு இந்த ஸ்பேஸ் இருந்தாலும் அதை நம்ம விட்டுடணும். விட்டுட்டு பேஜை திருப்பிட்டு உள்ள சென்டரா ஷீட் இருக்கும்ல, அதுல டபுள் சைடு நம்ம லெட்ஜருக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நான் இங்கே ஜேர்னல் போட்டிருக்கேன். இப்போ லெட்ஜருக்கு எனக்கு டபுள் சைடு தான் தேவை. ஓகேவா, நம்ம ஸ்பேஸ் இருந்தாலும் விட்டுட்டு பேஜை திருப்பிட்டு டபுள் சைடு தான் யூஸ் பண்ணணும். லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஓகேவா, எந்த சம்முக்கெல்லாம் நம்ம டபுள் சைடு யூஸ் பண்றோமோ எல்லா சம்முக்குமே நமக்கு லெஃப்ட் சைடு டெபிட், ரைட் சைடு கிரெடிட். ஓகேவா, இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அடுத்தது டேட். இப்போ நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் நோட்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் லைன் டிரா பண்ணிருக்கேன். அதாவது டெபிட் கிரெடிட்டுக்கு ஒரு பெரிய காலம் இருக்கும், சின்னதா ஒரு காலம் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி தான் லைன் டிரா பண்ணிருக்கேன். இது நமக்கு டேட்டு, இங்க பர்டிகுலர்ஸ்ன்னு போடுவோம், இங்க ஜேஎஃப் அதாவது ஜேர்னல் ஃபோலியோ. அங்க நம்ம எல்எஃப்னு போட்டோமா ஜேர்னல்ல, அதாவது எல்எஃப்னா லெட்ஜர் ஃபோலியோ. அது என்னன்னா ரெஃபரன்ஸ் நம்பர். நம்ம ஜேர்னலுக்கு ஒரு நோட்ல மெயின்டைன் பண்ணுவோம், லெட்ஜருக்கு ஒரு நோட்ல மெயின்டைன் பண்ணுவோமா. அப்போ அதாவது ரெஃபரன்ஸுக்கு அந்த நம்பர், அந்த பேஜ் நம்பரோ ஏதோ ஒரு நம்பரோ நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதோட ரெஃபரன்ஸ் நம்பர் இங்க இருக்கு, நான் இந்த ஜேர்னல் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா, இதை நான் லெட்ஜர்ல இந்த பேஜ் நம்பர்ல போட்டிருக்கேன் அப்படின்றதால. இப்போ நான் இங்க ஜேர்னல் போடும்போது இங்க லெட்ஜர் போடும்போது வந்து இங்க ஜேஎஃப் ஜேர்னல் ஃபோலியோ இருக்கா, இதுல என்ன நம்பரை நான் இதுல மென்ஷன் பண்ணுவேன்னா ஜேர்னல் புக்ல அந்த பேஜ் நம்பர் 2ல இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்றத ரெஃபரன்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நமக்கு அது இங்க சம்ஸ்ல கிடையாது, இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஓகேவா, இது நமக்கு யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் போடணும். அடுத்தது இந்த 2 காலம் இருக்கும். இங்க நம்ம ஜேர்னல்ல டெபிட் கிரெடிட்னு போடுவோம். ஏன்னா ஜேர்னல்ல நம்ம சிங்கிள் சைடு யூஸ் பண்ணுவோம். லெட்ஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஜையே பிரிச்சிடறோம், இது டெபிட் சைடு இது கிரெடிட் சைடுன்னு. அதனால இங்க டெபிட் கிரெடிட்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த சைட்ல என்டர் பண்ற அமௌண்ட் எல்லாமே டெபிட், இந்த சைட்ல என்டர் பண்ற அமௌண்ட் எல்லாமே கிரெடிட். அதனால இங்க நான் அமௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ எப்படி வந்து போஸ்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போஸ்டிங்க்கும் பேலன்சிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, போஸ்டிங்னா என்னன்னா இங்க இருக்குது இல்லையா, இது அப்படியே இங்க மென்ஷன் எங்க போடணுமோ அதை போஸ்ட் பண்ணா மட்டும் போதும். பேலன்ஸ்னா என்னன்னா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு டோட்டல் பண்ணி பேலன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பேலன்ஸ் பண்றது. இதுதான் போஸ்டிங்க்கும் பேலன்சிங்க்கும் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு கொஸ்டின்ல போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதனால லெட்ஜர்ல எல்லா சம்முக்குமே நீங்க பேலன்ஸ் பண்ணி போடுங்க. இந்த ஓப்பனிங் என்ட்ரி சம் இருக்கு இல்லையா, அசெட் லயபிலிட்டி வச்சுலாம் சம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு என்ட்ரி இருக்கு, ஓப்பனிங் என்ட்ரி சம்ஸ். அந்த சம்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம போஸ்டிங் பண்ணணும், மற்றபடி எல்லா சம்முக்கும் நீங்க பேலன்சிங் பண்ணுங்க. இப்போ லெட்ஜர் போடுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம டபுள் சைடு யூஸ் பண்ணும்போது எந்த ஹெட்டிங் எழுதினாலும் இந்த மாதிரி சென்டரா எழுதணும், 2 சைடுக்கும் போற மாதிரி. கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். மொத்தம் 4 அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் எனக்கு இங்க லெட்ஜர்ல. சரியா, நான் அதுல ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பேன். கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதும் நான் எத்தனை டிரான்சாக்ஷன் போட்டிருக்கனோ என்ட்ரி போட்டிருக்கனோ அது ஒன்னொன்னா பார்த்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, ஜான்வரி 1. இதுல கேஷ் இருக்கா? இருக்கு. கேஷ் எந்த சைட்ல இருக்கு? டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப டெபிட் சைட்ல இருக்கும் போது நான் வந்து இப்ப லெட்ஜர்ல எங்க என்டர் பண்ணுவேன்னா டெபிட் சைட்ல தான் என்டர் பண்ணுவேன். டேட் பாத்துக்கோங்க, ஜான்வரி 1, 2016. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், 2016 ஜான்வரி 1. கேஷ் இங்க டெபிட் சைட்ல இருக்கு.
ஸோ டெபிட் சைடில் என்டர் பண்ணுறேன். நம்ம என்ன அக்கௌண்ட் போடுறோமோ அது எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் தான் என்டர் பண்ணுவோம். இந்த சைடு ஃபார்மட் படி எது போட்டாலும் நம்ம 2ன்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? டெபிட் சைடு ஃபார்மட் படி இந்த சைடு நம்ம என்ன போட்டாலும் ஃபார்மட் படி 2 அப்படின்னு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஓகேவா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் கேஷ் எனக்கு டெபிட் சைடில் இருக்குது. அதனால நான் டெபிட் சைடில் என்டர் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு என்னென்னு இருக்குது, கேபிட்டல்னு இருக்குது. இப்போ டெபிட் சைடில் நான் கேபிட்டல் அப்படின்னு தான் என்டர் பண்ணணும். ஓகேவா? கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேஷோட அமௌண்ட் எவ்வளோ, 10,000. அந்த 10,000 அமௌண்ட்டில் போட்டுக்கிறேன். அடுத்தது செகண்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். இதில் பேங்க் இருக்கா? இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடுறோம், அதனால கேஷை தான் பார்க்கணும் எந்த சைடில் இருக்குன்னு. கிரெடிட் சைடில் இருந்தால் அப்போ நான் கிரெடிட் சைடில் என்டர் பண்ணுவேன். இதுதான் எனக்கு கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடில் என்டர் பண்ண போகிறோம். டேட் என்னது, 2016 January 5th. கிரெடிட் சைட் ஃபார்மட் படி எது போட்டாலும் பைன்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஆனால் என்ன என்டர் பண்ணுவேன், அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அந்த அக்கௌண்ட் நேம் தான் என்டர் பண்ணுவோம். பை பேங்க்குன்னு இருக்குது. ஓகேவா? சாரி, இங்கே 5,000 போடணும். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் போடும்போது இங்கே கேஷ்னு நம்ம என்டர் பண்ணக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்டர் பண்ணுவோம். அடுத்தது தேர்ட் ஒனுக்கு வாங்க. January 7th. இதுலேயும் கேஷ் எங்கே இருக்குது, கிரெடிட் சைடில் இருக்குது. நம்ம கேஷ் அக்கௌண்ட் போடுறோம், அப்போ கேஷை தான் பார்க்கணும். கிரெடிட் சைடில் இருக்குது. கிரெடிட் சைடில் இருந்தால் நான் கிரெடிட் சைடில் தான் என்டர் பண்ணுவேன். டேட்டு January 7th. கிரெடிட் சைடு ஃபார்மட் படி நான் பையின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதை தான் நம்ம என்டர் பண்ணுவோம். பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு, இந்த கேஷ் அக்கௌண்ட் போடுறோம் இல்லையா, அதனால் அதுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அதை தான் என்டர் பண்ணுவோம். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன அமௌண்ட் இருக்குது, 1000. மோஸ்ட்லி எல்லா சம்முக்குமே ஈக்குவல் அமௌண்ட் தான் இருக்கும். இப்போ ஒரு சில சம் வருது இல்லையா, டிஸ்கவுண்ட் வச்ச டிரான்சாக்ஷன்லாம் வரும் இல்லையா, அப்போ அது போடும்போது நமக்கு அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வேறு அமௌண்ட் இருக்கும். இங்கே டிஸ்கவுண்ட்டுன்னு இருக்கும், இங்கே கிரெடிட்டாஸோட நேம் இருக்கும். அப்படி இருக்கும்போது கேஷுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன இருக்கோ அதை தான் என்டர் பண்ணணும். அடுத்த டிரான்சாக்ஷன் கிடையாது. மொத்தம் நமக்கு 3 இருக்குது. 3 ஜேர்னலில் கேஷ் இருக்குது, நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது இது பேர் தான் போஸ்டிங். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது போஸ்டிங். இப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். பேலன்ஸ் பண்ணும்போது இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. ஸோ அமௌண்ட்டை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் எந்த சைடு ஜாஸ்தி இருக்குன்னு. இந்த சைடு எனக்கு 10,000 இருக்குது, இந்த சைடு ஒரு 5,000 + 1,000 6,000 இருக்கா. பார்க்கும்போதே தெரியுதா இந்த சைடு ஜாஸ்தி இருக்குன்னு. ஸோ இது ஒரு 3 லைன் கீழே விட்டுருங்க. விட்டுட்டு இதை நம்ம டோட்டல் பண்ணிக்கினா 10,000 வரும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு அமௌண்ட்டுன்னு இல்லை, இங்கே ஒரு 3 அமௌண்ட் இருந்தாலும் எத்தனை அமௌண்ட் இருந்தாலும் நீங்கள் 2 சைடு பார்த்து டோட்டல் பண்ணிக்கணும் எந்த சைடு ஹையஸ்ட்டாக இருக்குன்னு. ஹையஸ்ட்டாக இருக்கிறத இப்போ இந்த சைடு எனக்கு ஹையஸ்ட்டாக இருந்தாலும் இங்கே இதே மாதிரி போட்டுட்டு அதோட ஆப்போசிட் சைடாக இங்கே கொண்டு வருவேன். எனக்கு இப்போ இந்த சைடு ஹையஸ்ட்டாக இருக்குது, அப்போ இங்கே நான் போட்டுட்டு அந்த அமௌண்ட் அப்படியே ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறேன். அதே சேம் லைனில் கொண்டு போயிட்டு 10,000 போட்டாச்சா? உங்களுக்கு புரியுதா? எந்த சைட் ஜாஸ்தி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். இங்கே ஒரு அமௌண்ட்டுன்னு கிடையாது, இதே நிறைய கூட இருக்கும். இங்கே இப்போ சின்ன சம்ன்றதால வெறும் 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதே பெரிய சம்மாக இருக்குது, நிறைய டிரான்சாக்ஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு டெபிட் சைட்லையும் நிறைய வரும், கிரெடிட் சைட்லையும் நிறைய வரும். அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் பார்த்து எது ஹையஸ்ட்டோ பார்த்து எடுத்துக்கணும். ஹையஸ்ட்டாக இருக்கிறத டோட்டல் பண்ணி இங்கே போட்டுட்டு அதை ஆப்போசிட் சைட் கொண்டு போய் போட்டுடணும். போட்டுட்டா இங்கே நமக்கு டோட்டல் எவ்வளோ வருது, 6,000 வருது. இப்போ இந்த 10,000ல் இந்த 6,000 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 4,000. இப்போ நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் பேலன்ஸ். இதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம எந்த சைடு பேலன்ஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடு ஃபார்மட் படி நான் பைன்னு தான் போடுவேன். பை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு நம்ம பேலன்ஸ் பண்ணுறத பை பேலன்ஸ் கேரி டவுன் போடணும். டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட் டேட் January 31st. எல்லா சம்முக்குமே லெட்ஜரு அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போட்டு தான் பேலன்ஸ் கேரி டவுன் பண்ணணும். கேரி டவுன் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் ப்ராட் டவுன் பண்ணணும். ப்ராட் டவுன்னா என்னன்னா, இங்கே நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்குன்னா இந்த அமௌண்ட்டை இந்த சைடு ஆப்போசிட் சைடு கொண்டு போடணும், அதாவது டெபிட் சைடு. அதே சேம் அமௌண்ட் இந்த சைடு ஃபார்மட் படி 2ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோமா. 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேரி டவுன் எப்படி அந்த மந்தோட லாஸ்ட் டேட் போடுறோமோ, ப்ராட் டவுன் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் போடுவோம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் போட்டு முடிச்சாச்சு.
அடுத்தது நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போட போறோம். ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு, அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? இது நம்ம என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது என்னெல்லாம் டெபிட் பண்ணிருக்கோமோ கிரெடிட் பண்ணிருக்கோமோ அதுக்கெல்லாம் தனித்தனியா அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். ரிப்பீட்டடா வரதுக்கு தனித்தனியா போட தேவையில்லை. இப்ப கேஷ் எனக்கு ரிப்பீட்டடா 3 இடத்துல வந்திருக்கு, அதை நான் தனித்தனியா போடாம மொத்தமா போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு, அதே ஃபார்மட் தான். ஓகேவா? ஒரே பேஜில் போட்டாலும் இந்த ஃபார்மட் நம்ம மறுபடியும் எழுதிக்கிட்டே வரணும். கேபிட்டல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்கலாம். எனக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரியில மட்டும் தான் இருக்கு. எங்க இருக்கு? கிரெடிட் சைட்ல இருக்கு. கிரெடிட் சைடு இருந்தா நான் கிரெடிட் சைட்ல தான் என்டர் பண்ணுவேன். டேட் January 1. கிரெடிட் சைடு ஃபார்மட் படி பை இன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா என்ன என்டர் பண்ணுவேன்? இப்போ நான் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதால கேபிட்டல் அக்கௌண்ட்டை தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட்டை பார்த்து கேஷ்க்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி இப்போ கேபிட்டலுக்கு ஃபாலோ பண்ணணும். கேபிட்டல் எந்த சைடு இருக்கோ நான் அந்த சைடு தான் என்டர் பண்ணுவேன். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? கேஷ்ன்னு இருக்கு. அதனால பை கேஷ் அக்கௌண்ட்னு என்டர் பண்ணிருக்கேன். கேபிட்டல் அமௌண்ட் 10,000 போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஒரு என்ட்ரி தான், அதுக்கு மேலே எங்கேயுமே எனக்கு கிடையாது போட வேண்டியது. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்றதால நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட நம்ம எப்படி முடிச்சுக்குவோம்? பேலன்ஸ் பண்ணிக்குவோம். எந்த சைடு ஜாஸ்தி இருக்கு? இந்த சைடு ஒண்ணுமே இல்லை, அப்ப இந்த சைடு தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கு. 10,000 நம்ம ஜாஸ்தி இருக்க அமௌண்ட்டை அடுத்த சைட்ல கொண்டு போவோம். ஓகேவா? ஒருவேளை 2-3 டிரான்சாக்ஷன் நமக்கு இருந்துச்சுன்னா இங்கெல்லாம் நம்ம என்டர் பண்ணிருப்போம். இப்போ எதுவுமே இல்லை, நம்ம என்டர் பண்ணல. இங்க ஏதாச்சும் அமௌண்ட் இருந்தா நம்ம அதை மைனஸ் பண்ணிருப்போம், அதுவும் கிடையாது. ஓகேவா? அப்ப மைனஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது இதே அமௌண்ட் தான் நமக்கு அந்த பேலன்ஸா வரும். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க மைனஸ் பண்ணி பேலன்ஸ் பண்றத பேலன்ஸ் கேரி டவுன்னு சொல்லுவோம். இந்த சைடு ஃபார்மட் படி இங்க என்ன பண்ணாலும் 2 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கேரி டவுன் பண்ணும்போது எப்பவும் அந்த மந்தோட லாஸ்ட் டேட் தான் போடுவோம். இப்போ ஜான்வரி மந்த் தான் நம்ம போடுறோம், அதனால ஜான்வரியோட லாஸ்ட் டேட் போட்டிருக்கேன். கேரி டவுன் பண்ணதை என்ன பண்ணுவேன்? ஆப்போசிட் சைட் கொண்டு போய் ப்ராட் டவுன் பண்ணுவேன். ப்ராட் டவுன் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட். இந்த சைட் ஃபார்மட் படி பை இன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ப்ராட் டவுனுக்கு என்ன போடுவேன்? பை பேலன்ஸ் பிடி 10,000. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் போட்டாச்சு, கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் போட போறேன். எனக்கு இங்க பேஜ் இல்லை, அதனால நான் பேஜை திருப்பி அடுத்த பேஜ்ல கண்டினியூ பண்ணிருக்கேன். இப்போ அக்கௌண்ட்ஸ் நோட்ல நீங்க போடுறதா இருந்தாலும் இப்படிதான் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ்லயும் சேம் ஃபார்மட் எழுதியிருக்கேன். பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரா எழுதியிருக்கேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட் போடும்போது நமக்கு டிரான்சாக்ஷன்ல நம்ம போட்ட ஜேர்னல்ல பேங்க் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல பேங்க் கிடையாது, தேர்ட் டிரான்சாக்ஷன்லயும் பேங்க் கிடையாது. அப்ப பேங்க் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் இருக்கு. அப்போ ஒண்ணு தான் நம்ம போஸ்டிங் பண்ண போறோம். பேங்க் இங்க எங்க இருக்கு? டெபிட் சைட்ல இருக்கு. January 5 டெபிட் சைட்ல இருக்கு. சோ டெபிட் சைட்ல என்டர் பண்ணிக்கலாம். டெபிட் சைட்ல இருக்கு இல்லையா பேங்க்? January 5 டெபிட் சைட் ஃபார்மட் படி 2 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 2ன்னு என்டர் பண்ணியாச்சு. ஆனா என்ன என்டர் பண்ணணும்? பேங்க்குக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு? கேஷ்ன்னு இருக்கு. அப்ப அந்த கேஷை தான் நம்ம என்டர் பண்ணுவோம். 2 கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் பாருங்க 5,000. இப்போ அடுத்தது பேங்க்குக்கு எந்த என்ட்ரியுமே கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? நான் இப்ப சொல்லி கொடுத்தேன்ல, இதே ஃபார்மட் தான் யூஸ் பண்ணணும். எந்த சைடு இருக்கோ அந்த சைட்ல என்டர் பண்ணணும். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதை என்டர் பண்ணணும். நம்ம கேஷுக்கு எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் போடணும். இப்போ பேங்க்குக்கு வந்து நமக்கு வேற எதுவுமே கிடையாது. ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கலாம். போஸ்டிங் பண்ணியாச்சு, இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் ஜாஸ்தி இருக்கு, ஏன்னா இந்த சைடு ஒண்ணுமே கிடையாது, அதனால இந்த சைடு தான் நமக்கு ஜாஸ்தி இருக்கு. இங்க நம்ம டோட்டல் பண்றத அந்த சைடு கொண்டு போவோம். இங்க நமக்கு ஏதாச்சும் அமௌண்ட் இருந்தா அதுல இதை லெஸ் பண்ணுவோம். அமௌண்ட் இல்லாத போது நமக்கு இதே அமௌண்ட் தான் பேலன்ஸ் வரும். பேலன்ஸ் வர்றத இந்த சைடு ஃபார்மட் படி பை பேலன்ஸ் கேரி டவுன். கேரி டவுன் பண்றது எப்பவும் நம்ம அந்த மந்தோட லாஸ்ட் டேட்ல தான் பண்ணுவோம். அடுத்தது கேரி டவுன் பண்ணதை இங்க கொண்டு வந்து ப்ராட் டவுன் பண்ணுவோம். ப்ராட் டவுன் பண்றது ஃபார்மட் படி 2 தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதே 5,000. பேலன்ஸ் ப்ராட் டவுன் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட். ஓகேவா? இப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட் முடிஞ்சாச்சு. அடுத்தது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போறோம். பாத்தீங்களா? அதே ஃபார்மட் நான் எழுதிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் என்ட்ரில இருக்கு. இதுவும் நமக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. பர்ச்சேஸ் எந்த சைட்ல இருக்கு? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறதால பர்ச்சேஸ் தான் பார்க்கணும்.
பர்ச்சேஸ் இங்க நமக்கு டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், டெபிட் சைட்ல என்டர் பண்ணுவோம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அதை தான் என்டர் பண்ணுவோம். இப்ப டேட் பாத்துக்கோங்க, January 7. நான் பர்ச்சேஸ் டெபிட் சைட்ல இருக்கிறதால டெபிட் சைட்ல என்டர் பண்றேன். 2016 January 7. இந்த சைட் ஃபார்மட் படி 2ன்னு போட்டுப்பேன். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு, கேஷ் இருக்கு. அதனால 2 கேஷ். அமௌண்ட் பாருங்க 1000. ஸோ 1000. இப்போ பர்ச்சேஸ்க்கும் நமக்கு வேற எந்த என்ட்ரியும் கிடையாது. வேற ஏதாச்சும் இருந்தா நம்ம போஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னும் போது இது ஒன்று மட்டும்தான் இருக்கு. அது அப்படியே டோட்டல் பண்ணி அந்த சைட் கொண்டு போவோம். இங்க நமக்கு வேற எதுவும் இல்லை. ஸோ அதே தான் நமக்கு பேலன்ஸ் ப்ராட் டவுனா வரும். பை பேலன்ஸ் கேரி டவுனா வரும். அதை நம்ம அந்த மந்தோட லாஸ்ட் டேட்ல போடுவோம். கேரி டவுன் பண்ணதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ப்ராட் டவுன் பண்ணுவோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எப்பவும் நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட், February 1. ஓகேவா? இப்போ நமக்கு சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி பெரிய சம்ஸ் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் ஃபுல்லா எழுதிடணும். ஜேர்னல்ல எத்தனை அக்கௌண்ட், அதாவது எத்தனை நம்ம டெபிட் பண்றோமோ கிரெடிட் பண்ணுமோ எல்லாத்துக்கும் தனித்தனியா லெட்ஜர் ஓபன் பண்ணும். ரிப்பீட்டடா வரதுக்கு எழுத வேண்டாம் தனித்தனி அக்கௌண்டா. இப்ப கேஷ்னா கேஷ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் நிறைய டிரான்சாக்ஷன்ல. அப்ப கேஷ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்ன பண்ணோம், கேஷ் எந்த சைடு வருதோ அந்த சைடு என்டர் பண்ணுவோம். அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கோ அப்படி என்டர் பண்ணோம். லாஸ்டா பேலன்ஸ் பண்ணும்போது எந்த சைட்ல அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கோ அதை டோட்டல் பண்ணி ஆப்போசிட் சைடு கொண்டு வந்து ஆப்போசிட் சைட்ல இருக்க அமௌண்டோட லெஸ் பண்ணி போடணும்.